ஐம்புலன்கள், கண், காது, மூக்கு, வாய், தோல் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது? ஒருத்தர் கேள்வி கேட்டார். நீங்க அது பண்ணக்கூடாது, இது பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களே குருஜி, எதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கான் கடவுள்? அருமையான கேள்வி. அனுபவிக்கிறதுக்காக தானே கடவுள் கொடுத்துருக்கான். நீங்க அதையே அனுபவிக்காத, செய்யாத, அது பண்ணாத, இது பண்ணாத சொல்றீங்களே, அப்ப எதுக்கு கொடுத்துருக்கான் அப்படி கேள்வி. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. காரியம் வேணும்னா ஒரு காரணம் வேணும். அப்ப இது கொடுத்துருக்கிறதுனா ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாம என்னது கொடுத்தான்? சுவைக்கிறதுக்காக தான் நாக்கு, பார்க்கறதுக்கு தான் கண்ணு, ரோட்ல விதவிதமா போகுது வருது எல்லாத்தையும் பார்க்கறேன், கொடுத்துருக்கான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க பாவ கர்மங்கள் செஞ்சிருக்கீங்க. இல்லைன்னா இந்த ஜென்மம் இல்லை. நீங்க பாவ கர்மங்கள் நிறைய பண்ணிருக்கிறதுனாலதான் மனுஷனா பிறந்திருக்கீங்க. அட்லீஸ்ட் ஏன் மனுஷனா பிறந்திருக்கீங்கன்னா, ஒரு அமீபா லெவல்ல இருந்து இந்த மனிதனுடைய உடல் வரைக்கும் நீங்க வரணும்னா லட்சக்கணக்கில் உடம்பை தாண்டி தான் வந்திருக்கீங்க. தேளா இருந்திருக்கீங்க, நாயா இருந்திருக்கீங்க, பன்னியா இருந்திருக்கீங்க, ஆடா இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய மிருகங்களா இருந்து, பறவைகளா இருந்து அப்புறமா தான் நீங்க இந்த மனித உடலை அடைந்திருக்கிறீர்கள். 1ஆம் கிளாஸ்ல இருந்து நல்லா படிச்சதுனால 2ஆம் கிளாஸ் ப்ரமோஷன் பண்ணியிருக்கான். 1ஆம் கிளாஸ்லயே நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா 2ஆம் கிளாஸ் போக முடியாது. அந்த மாதிரி யார் ஃபெயில் ஆனாங்க அவங்க தான் மிருக வாழ்க்கையில இருக்காங்க. யார் வாழ்க்கையில நல்லதை பண்ணி முன்னாடி போறாங்க அவங்க தான் மனிதனுடைய உடலை பெறுகிறார்கள். ஆனா இந்த மனித உடலை ஏன் மனுஷன் வாங்கியிருக்கான்னா, அப்பா இது கடைசி ஜென்மம் உனக்கு, முன்னால் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு மனதை வேதனைப்படுத்தி கொண்டு நீ வாழ்க்கையை ரொம்ப நொந்து கஷ்டப்பட்டு சாக வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு இந்த உடலை கொடுத்திருக்கேன், நீ அறிவை பெற்றுக்கொண்டு என்கிட்ட வா, நான் ஒரு அறிவு தேர்ச்சி பெற்ற ஒரு நபரை தான் நான் எடுத்துக்கொள்ளுவேன். நீ கெட்ட எண்ணங்களை உடையவனாக இருந்தால் அவனை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி கடவுள் கொடுத்திருக்காரு. திருந்தணும், என்ன திருத்திக்கணும். 6வது அறிவு இருக்கிறதுக்கு காரணமே புத்தி அப்படின்னு சொல்றோம். சித்தா, புத்தி, மனது, அகங்காரம், 4 மனசு இருக்கு. இதுல புத்தி எப்பவுமே நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கோம், ஆனா கேட்க மாட்டோம். சித்தா சொல்றதுதான், சித்தாங்கிறது ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு பிரகாரம் தான் எல்லாமே நடக்குது. பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் என்ன இருக்கு, அது ரெக்கார்டா இருக்கு உள்ள. அதன்படிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் மொட்டை அடிச்சுக்கிட்டு வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா, எந்த ஜென்மத்துல நான் இந்த குருஸ்தானத்துக்கு ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்காம, இந்த ஜென்மத்துல எனக்கு கடவுள் அந்த குருஸ்தானத்தை நீ பெற்றுக்கிட்டு நீ என்ன நினைச்சு அந்த பண்ணுன்னு விட்டுருக்காரு. அந்த மாதிரி எல்லாமே முற்றுப்புள்ளி இல்லாத, முழுமையடையாத ஆசைகளை வைத்து கொண்டுதான் இந்த உலகத்துல நம்ம பிறக்கிறோம். அது தகுந்த மாதிரிதான் வாழறோம். ஆனா இதுக்கு எல்லாமே மேல இந்த அறிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நல்லது எது, கெட்டது எது, தர்மம் எது, சத்தியம் எது, இதை தெரிஞ்சு நாம வாழணும். அந்த 6வது அறிவு இருக்கிறது அதுக்காக. அதை எப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கை சந்தோஷத்தை பார்க்கும். எப்ப நீங்க ஆனந்தமா சந்தோஷமா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாம ஆன்மீகத்துல முன்னாடி போக முடியும். ஆன்மீகத்துல எப்ப நீங்க முன்னாடி போறதுக்கு கடவுள் வழியை காமிச்சு கொடுத்துடுறான், முக்தி கண்டிப்பா கிடைக்கும். ஆனா பக்குவப்படாத உடல் ஆகாது. கண்டிப்பா பக்குவப்படாத ஆன்மாக்கள், அறிவை பெறாத ஆன்மாக்கள் மீண்டும் 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 இந்த உலகத்தில் பிறந்து நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களையும் கெட்ட கர்மங்களை அனுபவிக்கிறதாகவும் உங்களுக்கு இந்த உடலை கடவுள் மீண்டும் கொடுக்கிறார். அதான் சொல்றேன், திருப்பி நீங்க ஆட்டு பிறவி, வெட்டுப்படக்கூடிய ஒரு பிறவியை நீங்கள் அடைகிறீர்கள் என்றால், மட்டமான வேலையை செய்து மற்றவர்களுக்கு நோயை கொடுத்து, துன்புறுத்தலை கொடுத்து, துன்புறுத்தல் பண்ணி கெட்டவரா நீங்க வாழ்ந்தீங்கன்னா திருப்பியும் டீப்ரமோட் ஆகி திருப்பியும் நாயோ, குதிரையோ, தவக்கலையோ, மீனோ ஏதோ ஒரு ஜென்மம் கிடைக்கும். திருப்பி எல்கேஜில இருந்து வரணும். இவ்வளவு லட்சம் தாண்டி வந்திருக்குன்னா நிறைய நல்ல வேலை பண்ணதுனால வந்திருக்கோம். இன்னும் முழுமையான நல்லது பண்ணது தான் கொடுத்துருக்கான். ஆனா அதை விட மோசமான வேலை பண்ணிட்டு வாழணும். எப்படி முக்தி கிடைக்கும்? ஐம்புலன்கள் கொடுத்திருக்கிறது எதற்காக என்றால் அறிவை பெறுவதற்காக. ஐம்புலன் கேட்பதை கொடுப்பதற்காக அல்ல, ஐம்புலன்களுக்கு அறிவை கொடுப்பதற்காக தான் பிறந்திருக்கிறோம். அந்த கட்டுப்பாடை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாவே புத்தி வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கு புத்தி இல்லை, அதனாலதான் நம்ம இப்படி இருக்கோம். அந்த அறியாமை இருக்கிறதுனாலதான் பயம், துக்கம், பொறாமை, பொச்சரிப்பு எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. அறியாமை. அறிவு வந்துருச்சுன்னா கண்டிப்பா. நீங்க எனக்கு போன்ல கேட்டீங்க, குருஜி எவ்வளவு ஃபீஸ் கொடுக்கணும், என்ன சொன்னேன்? எனக்கு 10,000 வேணும், 50,000 கொடுங்க. என்ன கேட்டேன்?
அறிவு வேலை பண்ணணும். அறிவு வேலை பண்ணாம நாம திருப்பி இது கேட்கிறோமா, அந்த ஆசை மேல மோகத்தால போய் நீங்க விழுந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு முன்னாடி போக முடியாது. புத்தி வேலை பண்ணணும். அதுக்குதான் கடவுள் கொடுத்துருக்கான். ஒருத்தருக்கும் அறிவு இருக்கு, உபயோகப்படுத்த தெரியலை நமக்கு. நீங்க தியானம் பண்ணி ஆன்மீகத்துல இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலேயே அறிவு பொக்கிஷம் திறந்து உங்கள் கெட்ட மனதை நல்ல மனதா பண்ணி அந்த கெட்டதை எல்லாம் எடுத்து பக்குவப்படுத்தி கடவுள் தன் பக்கம் அழைத்துக் கொள்ள ஒரு மேடையை போடுவார். பக்குவப்பட்ட ஆத்மாக்கள் தான் கடவுளை அடைய முடியும். பக்குவப்படாம நீங்க என்ன தியானம் பண்ணாலும் என்ன பிராணாயாமம் பண்ணாலும் முக்தி கிடைக்காது. பக்குவப்படணும். நிறைய குருவார்கள் புனர்ஜென்மம், நான் கடவுளின் அவதாரம், கடவுளாக பிறந்திருக்கின்றேன், நான் யாரையும் நிந்திக்கிறேன் இல்லை யார் பேர் சொல்லி ஏதோ தப்பு சொல்றேன்னு நினைக்காதீங்க. நிறைய 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 குருமார்கள் நான் என்னுடைய குண்டலினி மேலே வந்துட்டு அங்கே போய் சேர்ந்துருச்சு, இங்கே போய் சேர்ந்துருச்சு, நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், கடவுளை கூட பேசுறார், என்னன்னோ பேசுவாங்க. எதுவுமே பேச வேண்டியதில்லை, எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நடந்துக்கிற நடைமுறையை பார்த்தே ஒருத்தர் தெரிஞ்சுப்பார், இவர் நல்லவர், தெய்வீக குணம் பொருந்தியவர் அப்படின்னு பார்க்கிறவங்க சொல்லணுமே தவிர நான் என்னை பத்தி பீத்திக்க கூடாது. தன்னை பற்றி உயர்வாக பேசிக்கொள்ள ஆரம்பித்த உடனே கடவுள் காலை இழுத்துருவார். தற்புகழ்ச்சி ரொம்ப ரொம்ப கெட்டது. அற்புதங்கள் செய்யவே கூடாது. ஆன்மீகத்தில் நீங்க என்னதான் உன்னத மட்டத்தை அடைந்திருந்து சித்தியை அடைந்திருந்தாலும் என்னுடைய சுய வாழ்வுக்காக என்னுடைய சுய பெருமைக்காக நான் அற்புதங்களை நிறுத்தக்கூடாது. நீங்க பண்ண புண்ணியெல்லாம் போயிடும். நிறைய பேர் நிறைய ஹை லெவலுக்கு போய் கீழே தடுக்கி விழுந்துடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? பேர் சொல்ல விருப்பம் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. தரமட்டம் குப்பையை விட அசிங்கமான நிலை. தேவையா? நாம சொல்லுவோம் தேவையான்னு, ஆனா அந்த ஆள் பண்ண கர்மம் யாரையுமே விட்டதில்லை. நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ரமண மகர்ஷிக்கு உடம்புல புழு வந்தது, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கேன்சர் இருந்தது, எல்லாம் ஜீவன் முக்தி அடைந்த மகான்கள். கர்மம் யாரையுமே விடாது, அனுபவிச்சுட்டு தான் போகணும். நான் அதை பார்த்துட்டேன் இதை பார்த்துட்டேன் குண்டலினி பாம்பு நடக்காது. கால் இல்லாம ஆகாயத்துல நீங்க பறந்தா கூட இதுல இருந்து விடுபட முடியாது. அதை அனுபவிச்சுதான் நீங்க வரணும். வழியே இல்லை. நான் ஏதோ சொல்ல வந்து எங்கேயோ டிவைட் ஆயிட்டேன்.